இது என்னோட 24வது ட்ரேடிங் டே. இன்னைக்கு 13 பிப்ரவரி 2024. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்றத என்னோட ட்ரேடிங் வியூவில் நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அது எப்படி ஆயிருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ளே பட்டன் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம மார்க்கெட் லெவல்ஸ் போட்டு வச்சுருக்க மாதிரியே தான் அதே லெவலில் தான் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு 9:15 கேண்டலே வந்து ஒரு 21,677 அப்படின்ற ஜோன்லேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு. அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் கெயின் பண்ணி நல்ல ஒரு இந்த வாட்ச் அவுட் ஜோனில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் அவுட் ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னு சொல்லலாம். என்னதான் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம போட்டிருந்த லெவல் படி நல்லாவே மொமெண்டம் கெயின் ஆகி போயிருந்தாலுமே பட் உண்மையை இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் டேயாக அமையலைன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 3086 ருபீஸ் முடிக்க லாஸ் ஆகிருக்கு. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ் வந்து நான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து எடுத்துருந்துருக்கேன். ஸோ இது வந்து இருக்கிறதுலே அதிகமான ஒரு ட்ரேட் என்ட்ரி அப்படின்றது இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 ட்ரேட் என்ட்ரி வந்து நான் வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அகெயின் இந்த டேயில் நான் திருப்பி பண்ணுற அதே மிஸ்டேக்கை தான் நான் திருப்பியும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 டேஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு நெருக்கோட்டியாக இருக்கிறதுனால அதுவே நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. இன்னொன்று ஒரு சில ட்ரேட்ஸ் வந்து நான் கரெக்டாக எடுக்கிறேன். அதுக்கடுத்து நான் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய பேஷன்ஸ் அந்த ஒரு ட்ரேடிங் சைக்காலஜியை வந்து நான் வந்து விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 21,600 நான் வந்து கால் ஆப்ஷன் நான் வந்து எடுத்தேன். அது நான் எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 12:01 அப்படின்ற டைமிங்கில் எடுத்தேன். ஸோ 12:01 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் கிட்டக்க நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். ஸோ இந்த கேண்டிலில் நான் வந்து கால் ஆப்ஷன் எடுத்தேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணி நான் வந்து இங்கே வந்து கால் ஆப்ஷனில் நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கேருந்து ஒரு நல்ல ஃபாலே இருந்துச்சு. பட் லக்கியும் சொல்லலாம் இந்த ஃபாலில் நான் வந்து ரொம்ப தூரம் நான் வந்து போகலை. நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் எடுத்த ஒரு 194க்கு எடுத்தேன் அப்படின்னா வந்து ஒரு 186 அப்படின்ற பாயிண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 350 ரூபா கிட்ட வந்து இதில் வந்து லாஸ் இருந்துச்சு. செகண்ட் ட்ரேட் அப்படின்றது வந்து நான் வந்து பேங்க் நிஃப்டியில் எடுத்தேன். ஏன் அப்படின்னா நேற்று எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜோனில் வந்து எனக்கு வந்து பேங்க் நிஃப்டியிலேருந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு பார்த்தப்ப எனக்கு வந்து 173 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் வந்து பை பண்ணினேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸே போச்சு. ஒரு 198.3 போகிறப்ப நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 220 முடிக்க போயிருந்துச்சு. நான் வந்து ஒரு 198 முடிக்க வந்து நான் வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லாஸ் அண்ட் ப்ராஃபிட் அப்படின்றது வெறும் -3 ரூபாயில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு ட்ரேட் லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். பட் எனக்கு அந்த லிமிட்டில் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து தான் நான் வந்து அடுத்த ட்ரேட் அப்படின்ற என்ட்ரானேன். ஸோ அதை நான் எந்த இடத்துல எடுத்தேன் அப்படின்னா வந்து 21,600 கால் ஆப்ஷனில் 12:33க்கு நான் வந்து பை பண்ணியிருந்திருக்கேன். நான் அந்த 12:30 கேண்டிலில் நான் வந்து என்ட்ரானேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோனு கிட்டக்க நல்லாவே ஃபால் போயிருந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர்சலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த ஜோனில் வந்து என்ட்ரானேன். என்னோடய ப்ரைஸ் பாயிண்ட்னு பார்க்குறப்ப ஒரு 139.15 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பை பண்ணினேன். ஸோ இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் அதாவது 12:30 கேண்டில் 12:30 to 12:35 கேண்டிலில் நான் வந்து என்ட்ரானேன். ஸோ வந்து ஒரு 139 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நான் என்ட்ரானேன். ஸோ எனக்கு வந்து அதுதான் கொஞ்சம் ஒரு செட்பேக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு லோக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு 129 முடிக்க லோ போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட் தான் நான் வந்து லாஸ் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து 135 கிட்டக்க வரப்பே நான் வந்து இதில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இது பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மிஸ்டேக்குன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது நான் எடுத்த ரிவர்சல் அப்படின்றது வந்து கரெக்டான பாயிண்ட் தான். அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. இதுக்கு மேலே மறுபடியும் ஃபர்தராக லோ ஆகும் என்னன்னு தெரியாது. பட் அதுவுமே வந்து ஓரளவுக்கான ஒரு நாமினலான ப்ரைஸிங் தான். ஏன்னா இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேண்டில் அதிலிருந்து ரிவர்ஸ் எடுத்து கொஞ்சம் மேலே வந்துகிட்டு இருக்கப்போ தான் நான் வந்து எடுத்தேன். இந்த கேண்டில் முடிஞ்சதுமே நான் வந்து எடுக்கல. ஏன்னா இந்த கேண்டில் முடிஞ்சு இந்த இதில் வந்து ரிவர்சல் சைன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சப்போ தான் நான் வந்து இடையில தான் ஒரு 139 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் என்ட்ரானேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு நான் நெக்ஸ்ட் கேண்டில் அது ஃபர்தராக கொஞ்சம் கீழே போகிறப்ப ஒரு 135 அப்படின்ற ரேஞ்ச் வரப்பே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து என்னோட லாஸ் வந்து மினிமலாக இருக்கும் அப்படின்றனால வந்து 135லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு வகையில் வந்து மிஸ்டேக்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து அந்த லெவலுக்கு மேலே பெருசாக போகலை. இதோட லோ அப்படின்னு பார்க்குறப்ப 129 இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேண்டிலோட லோவும் பார்க்குறப்ப ஒரு 129 தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து நீங்கள் வந்து கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நல்லாவே ஒரு மொமெண்டம் கெயின் ஆகி மார்க்கெட் நல்ல ஒரு பீக்குக்கே போச்சுன்னு சொல்லலாம். நான் எடுத்த லெவலில் இருந்து மார்க்கெட்
கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே ப்ராஃபிட் கிட்ட போச்சுன்னு சொல்லலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் இது வந்து கிராப் பண்ண முடியலை. ஸோ அதுக்கடுத்து நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் என்னோட ட்ரேடை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணேன்னு சொல்லலாம். இங்கே ஒரு மினிமல் லாஸாக இருந்துச்சு. ஸோ நான் இதோடையே ட்ரேடை முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இதுக்கடுத்து தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட்லேயே இல்லாமல் கண்டினியூஸாக அதுக்கடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12:36:40க்கு நான் என்னோடய ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:36:58, 12:38, 12:47, 12:51, 12:52, 12:53. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட, அதாவது 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட பிரேக்கே இல்லாமல் கண்டினியூஸாக நான் வந்து கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு 3:30 மணி முடிக்க கூட நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். கரெக்டாக சொன்னால் ஒரு 3:20க்கு தான் என்னோட லாஸ்ட் ட்ரேடை வந்து நான் முடிச்சேன்னு சொல்லலாம். ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு லாஸோ ப்ராஃபிட்டோ அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் கேப்பு கொடுக்கணும். அந்த கேப்பை நான் வந்து கொடுக்க மாட்டேன். ஏதோ இன்றைக்கே எல்லாம் போயிடும்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறது தான் என்னோட தப்பு அப்படின்ற ஃபீல் ஆகுறேன். இன்னொன்று எனக்கு இருக்கிற இன்னொரு மைண்ட் செட் என்னென்ன அப்படின்னா, நான் வந்து நேற்றே வீடியோவில் என்ன சொன்னேன்னா, இன்றைக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, அது எனக்கு கூட ஒரு மைண்ட் செட் ஆயிடுது. ஐயோ இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படின்றதுனாலேயே அதை ப்ராஃபிட்டாக மாற்றணும் அப்படின்றதுக்காகவே நிறையா ட்ரேட் எடுத்துகிறோம். அப்போ வந்து லிமிட்டட் லாஸில் வந்து போகணுன்றதை அவாய்ட் பண்ணாமல் நிறைய இடத்துல வந்து லாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். நானும் டெய்லி என்னோட ட்ரேட் மிஸ்டேக்ஸை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதை நெக்ஸ்ட் டேன்னு பார்க்குறப்ப ரியலைஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் வேறு வழி இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னோடய போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்பவே வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபண்ட்ஸ் அப்படின்றதுலையும் நான் வந்து கிளிக் பண்ணி காமிச்சாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்டார்டிங்கில் வந்து 10,500 கிட்ட இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 3,086 வந்துட்டு யூஸ்டு மார்ஜின் போயிருந்திருக்கு. ஸோ இந்த 400 ரூபாயும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிடும். ஏன்னா வந்து நெட் சார்ஜஸே அதிகமாகவே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 30 நாள் ட்ரேடிங் சேலஞ்ச் ஆரம்பிச்சப்போ நல்லாவே தான் போச்சு. பட் ஆனால் இப்போ லாஸ்ட் இந்த ஒரு 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாகவே தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஒரு பெரிய பெரிய லாஸஸ்லாம் வந்துருக்கு. ஸோ இருந்தாலும் இன்னும் ஒரு 5 நாள் கிட்ட இருக்குது. ஸோ அந்த 5-6 நாளில் வந்து நான் வந்து ட்ரேடிங் வந்து இருக்கிற காசை வச்சு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரேடிங் ஜெர்னியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரேடிங் மிஸ்டேக்ஸை ரிப்பீட்டடாக பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.